வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். குருநானக் ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பீகாரில் நாளை நடைபெறவுள்ள முதற்கட்ட வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படையின் வான்வழி பயிற்சிக் குழுவின் விமான கண்காட்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று பார்வையிட்டார். புதுச்சேரியில் தேசிய கடல் மீன் வள கணக்கெடுப்பு 2025ற்கான பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். குருநானக் ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சீக்கியர்களின் முதன்மை குருவான குருநானக் தேவின் 556வது பிறந்த தினம் இன்று உலகம் முழுவதும் உள்ள சீக்கியர்களால் கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், குருநானக் தேவின் கொள்கைகளும் மதிப்புகளும் அனைவருக்கும் உந்து சக்தியாக விளங்குவதாகவும், நீதி மற்றும் இரக்கத்தின் அடிப்படையில் வாழ்வதே வெற்றியின் அளவுகோல் என்பது அவரின் வாழ்க்கையை நிரூபித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், குருநானக்கின் வாழ்க்கையும் போதனைகளும் மனித குலத்திற்கு எப்போதும் வழிகாட்டியாக விளங்குகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், சமத்துவ சிந்தனை கொண்ட சமூகத்தை உருவாக்க குருநானக்கின் போதனைகள் ஊக்கமளிப்பதாக தெரிவித்துள்ளார். புனித நகரமான வாரணாசியில் இன்று தேவ் தீபாவளியின் பிரம்மாண்ட கொண்டாட்டங்கள் நடைபெற உள்ளது. தேவ் தீபாவளி இருளை நீக்கி ஒளியின் வெற்றியை குறிப்பதாகும். லட்சக்கணக்கான தீபங்கள் ஆற்றங்கரையை ஒளிரச் செய்து முழு நிலவு இரவில் கார்த்திக் பூர்ணிமாவில் கொண்டாடப்படுகிறது. தேவ் தீபாவளி என்பது கடவுள்களின் தீபாவளி என்று பொருள். வாரணாசியின் கோவில்கள், படித்துறைகள், கூரைகள் மற்றும் கங்கை நதி ஆகியவை விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஒளி மண்டலமாக காட்சியளிக்கும். இது குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்திய கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்துடன் தொடர்புடைய இந்த தேவ் தீபாவளி நிகழ்ச்சி அனைவருக்கும் மகிழ்ச்சி, அமைதி, ஆரோக்கியம் மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும் என்று கூறியுள்ளார். பீகாரில் நாளை நடைபெறவுள்ள முதற்கட்ட வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பீகாரில் 18 மாவட்டங்களில் 121 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலில் 3,75,00,000த்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள், 1,314 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். நாளை காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற உள்ளது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைமையிலான மகா கத்பந்தன் கூட்டணிக்கும் இடையே பலமான போட்டி நிலவுகிறது. 122 தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வரும் 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த 2 கட்ட வாக்குப்பதிவுகளும் வரும் 14ஆம் தேதி எண்ணப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனிடையே புதுடெல்லியில் உள்ள இந்திய சர்வதேச ஜனநாயகம் மற்றும் தேர்தல் மேலாண்மை நிறுவனத்தில் சர்வதேச தேர்தல் பார்வையாளர்கள் திட்டம் 2025 தேர்தல் ஆணையம் இன்று தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக பிரான்ஸ், தென்னாப்பிரிக்கா, பெல்ஜியம், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து மற்றும் கொலம்பியா ஆகிய 7 நாடுகளைச் சேர்ந்த 14 பங்கேற்பாளர்கள் நாளை பீகாரில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவை பார்வையிட உள்ளனர். சர்வதேச தேர்தல் பார்வையாளர்கள் திட்டத்தின் அடிப்படையில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், வாக்காளர் பட்டியல்களை தயாரித்தல் மற்றும் தேர்தல்களை நடத்துவது குறித்த செயல் விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. இதுகுறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறுகையில், சர்வதேச பார்வையாளர்கள் திட்டம் என்பது பிற நாடுகளின் தேர்தல் மேலாண்மை அமைப்புகள் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பையும் ஈடுபாட்டையும் வளர்ப்பதற்கான தேர்தல் ஆணையத்தின் முன்முயற்சி என்று தெரிவித்தார். இந்திய விமானப்படையின் புகழ்பெற்ற சூரிய கிரண் வான்வழி பயிற்சிக் குழுவின் விமான கண்காட்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கரில் கண்டுகளித்தார். சத்தீஸ்கரின் நவராய்பூரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி அம்மாநிலம் உருவாக்கப்பட்டதன் 25வது ஆண்டு நிறைவை குறிப்பதாகும். அம்மாநில ஆளுநர் திரு ராமன் தேகா, முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோ சாய் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் விழாவில் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். பிரதமர் திரு நரேந்திர மோடியால் அறிவிக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அமலாகி வரும் ஜிஎஸ்டி சேமிப்பு உற்சவம் சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களுக்கும் பயனளித்து வருகிறது. அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் நாகாலாந்தின் பொருளாதாரம் எப்படியெல்லாம் ஊக்கம் பெற்று வருகிறது என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பல தொழில்களில் வரி விகிதங்களை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் நாகாலாந்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. 7,500 ரூபாய் வரையிலான வாடகை கொண்ட தங்கும் விடுதிகளில் உள்ள அறைகளுக்கான ஜிஎஸ்டி 15% 5% குறைக்கப்பட்டுள்ளது. இந்த வரி குறைப்பு மூலம் ஒட்டுமொத்த செலவுகள் 6.25% முதல் 11% வரை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் உணவகங்கள் மற்றும் தங்கும் இடங்களை உள்ளடக்கிய நாகாலாந்தின் சுற்றுலாத்துறை வளர்ச்சி பெற்று வருகிறது. மேலும் நாகாலாந்தின் காபி விவசாயிகள் மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு இடையே போட்டித்தன்மையும் வளர்ச்சியும் மேம்பட வாய்ப்புள்ளது. தவிர அம்மாநிலத்தின் கைவினை கலைஞர்கள், விவசாயிகள், நுண் நிறுவனங்கள் மூலம் வர்த்தகமும் சுற்றுலாவிற்கான வர்த்தக வளர்ச்சியும் மேம்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு தழுவிய டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் பிரச்சாரத்தை பணியாளர் மற்றும் ஓய்வூதியத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று புதுடில்லியில் தொடக்கி வைத்தார். நாடு முழுவதும் 2,500 முகாம்களில் 1 மாத காலம் இந்த பிரச்சாரம் நடைபெறும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஓய்வூதியதாரர்களின் டிஜிட்டல் செயல்பாடுகளை ஊக்குவிப்பதை இந்த பிரச்சாரம் நோக்கமாக கொண்டு செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சாரம் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் உதவியுடன் நடத்தப்படுகிறது. கடல் மீன் வளத்துறையின் விரிவான வளர்ச்சியை நோக்கமாக கொண்ட தேசிய கடல் மீன் வள கணக்கெடுப்பு 2025 கடந்த 3ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 18ஆம் தேதி வரை அனைத்து கடலோர மாநிலங்களிலும் லட்சத்தீவு மற்றும் அந்தமான் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களிலும் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 4 பிராந்தியங்களிலும் மத்திய மீன்வளத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மீன்வள அளவை நிறுவனம் சார்பில் நடத்தப்படும் இந்த கணக்கெடுப்பில் 66 கணக்கெடுப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான பயிற்சி முகாமில் மீன்வளத்துறை இயக்குனர் திரு முகமது இஸ்மாயில் கலந்து கொண்டு மீன்வள கணக்கெடுப்பு குறித்த பிரசுரங்களை வெளியிட்டார். மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மியான்மர் கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் மியான்மர் கடலோர பகுதிகளில் நிலவுகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் இது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்றும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இன்று அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். AIFF சூப்பர் கோப்பை 2025-26 கால்பந்து போட்டியில் இன்று கோவாவின் ஃபட்டோர்டாவில் உள்ள JLN மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் FC அணியும் பெங்களூரு FC அணியும் களம் காண்கின்றன. மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இன்று புதுடெல்லியில் செயற்கை நுண்ணறிவு நிர்வாக வழிகாட்டுதல்களை இன்று வெளியிட்டது. இந்த வழிகாட்டுதல்கள் பல்வேறு துறைகளில் பாதுகாப்பான மற்றும் பொறுப்பான செயற்கை நுண்ணறிவை உறுதி செய்வதற்கான ஒரு விரிவான கட்டமைப்பாகும். இந்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் பேராசிரியர் திரு அஜய்குமார் சூட் மற்றும் செயலாளர் திரு S. கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிநவீன கண்டுபிடிப்புகளை வளர்ப்பதற்கும் செயற்கை நுண்ணறிவை பாதுகாப்பாக உருவாக்குவதற்கும் இந்த வழிகாட்டுதல்கள் பெரும் உதவிகரமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குருநானக் ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பீகாரில் நாளை நடைபெறவுள்ள முதற்கட்ட வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படையின் வான்வழி பயிற்சி குழுவின் விமான கண்காட்சியை
குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று பார்வையிட்டார். புதுச்சேரியில் தேசிய கடல் மீன் வள கணக்கெடுப்பு 2025ற்கான பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.